வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் நம்ம அந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல ஏபியா ஜிபியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. பெரும்பாலும் சம்ஸில் கொடுத்துருவாங்க ஏபி ஜிபின்னு. அப்படி கொடுக்கல அப்படின்ற மாதிரினா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6 எக்ஸெட்ரா இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எப்பயுமே ஏபி மெத்தடாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி அப்படின்னாக்கா முன்னாடி இருக்கிற நம்பரும் அதாவது இப்போது நான் 4 நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கிற நம்பர், இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 + 2 என்னது 8. இது சென்டரில் இருக்கிற நம்பர் இதை நீங்கள் 2 டைம்ஸ் போடணும். 4 + 4. இப்போ ரெண்டு ஆன்சரும் பாருங்கள். 8 = 8 சேமாக கிடச்சிருச்சு. இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏபின்னு தான் அர்த்தம். அப்படின்னா இது T1, இது T2, இது T3. நம்ம ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த T2வை 2 டைம்ஸ் போடுறோம். T2 2 டைம்ஸ் போடுறோம். அது கூட எதாவது ஆட் பண்ணோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்கா T1ஐயும் T3ஐயும் ஆட் பண்ண ஆன்சராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏபின்னு அர்த்தம். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது இன்க்ரீஸில் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் பாசிட்டிவில் கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, இன்க்ரீஸ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா டியோட வேல்யூ பாசிட்டிவாக கிடைக்கும். அதுவே டிக்ரீஸாக இருந்துச்சுனாக்க இந்த டியோட வேல்யூ நெகட்டிவில் வரும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் அதே மாதிரி நான் ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். 92, 89, 86, 83 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எந்த மெத்தட்? இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும்? ஏபியாக தான் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சீரியஸ் பார்க்கலாம். இப்போ இதில் அதே மாதிரி மெத்தடில் நம்ம போடுறோம். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். இந்த நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 92, 86. இது கூட இந்த 89ஐயே 2 டைம்ஸ், 89 + 89. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8, 178. இதுவும் அதே மாதிரி போட்டிங்கன்னா 178. அப்படின்னா இந்த சீரியஸும் என்னது தான்? ஏபி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல குறைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்கள். டிஃப்ரென்ஸ் 92லேருந்து 89 குறையுது, 89லேருந்து 86 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்னா இதில் டியோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். மினிமம் அதாவது நெகட்டிவில் தான் வரும்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிபி மெத்தடில் பார்க்கலாம். அதாவது அதே மாதிரி இப்போ இதில் எப்படி போடுறோம்னாக்கா 2, 4, 8 எக்ஸெட்ரா. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எப்படி போடுறோம்னாக்கா நம்ம ஏபி அடிஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஜிபி அப்படிங்கும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி ஜிபியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் வரும். அதாவது சென்டரில் இருக்கிறது 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வரும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாக்கா ஸ்கொயர், அதாவது T ஸ்கொயராக இருக்கும். T² = T1 × T3. இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இது T1, இது T2, இது T3. இப்போ நான் T2வை நாங்கள் ஸ்கொயர் பண்ணுறேன்னாக்கா அப்போனா அதை எத்தனை டைம்ஸ் போடணும்? 4 × 4. இது மல்டிப்ளிகேஷனில் போடணும். நம்ம முன்ன போட்டது என்ன பண்ணோம்? ரெண்டையும் அடிஷனில் போட்டோம். இப்போ நம்ம ரெண்டு பேரையும் மல்டிப்ளிகேஷனில் போடுறோம். T1ஓட ஆன்சர் எனக்கு 2 × 8. இப்போ 4 4s are 16, 8 2s are 16. ஸோ இந்த ஆர்டர்லேயே வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா நார்மலாக இருக்கும். இப்போ இதில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ 2 மல்டிப்ளை 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அதுவே ரிவர்ஸ் ஆர்டரில் இருந்துச்சுன்னாக்கா அதனுடைய ரெசிப்ரோக்கலில் கிடைக்கும். ரிவர்ஸ் ஆர்டரில் இருந்துனாக்கா 1/2. இதே ஆர்டரில் இருந்துச்சுன்னா இதே ஆர்டரில் இருந்ததுன்னா ரெசிப்ரோக்கலில் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கலில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ஃப்ரூட்டில் ஒரு சம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஃப்ராக்ஷனில் சொல்கிறோம். இப்போ 1/9, 1/27, 1/81 இப்படி கொடுக்குறப்போ இது அதிகமாகிட்டு போகல, டிக்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஏன்னாக்கா 9ல் இந்த 1 பார்ட்டை 9ஆக டிவைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது 1 பார்ட்டை 27 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது 1ஐ 81 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போனா இது டிக்ரீஸ் ஆகுதை தவிர
இன்க்ரீஸ் ஆகலை. இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம், சென்டரில் இருக்கிற டேர்ம் நம்ம 2 டைம்ஸ் இன்ட்டு 1/27 அப்படின்னா ஈக்குவல் டு இது 2 2 டைம்ஸ். இதை நம்ம 2 டைம்ஸ் போடுறோம். அதே மாதிரி இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/9 இன்ட்டு 1/81. ஸோ இப்போ இது 2 நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றத பாருங்கள். இது 2 நம்ம மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் போட்டாகும். ஸோ இப்போ இது வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/9 87 9 8s are 72. சேம் இதுவும் அதே மாதிரி பக்கத்தில் தான் 1/729 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அப்படின்னா என்ன மெத்தடு, இது ஜிபியில் தான் வரும், இதுவும் ஜிபி தான் உங்களுக்கு. ஸோ இதில் இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பெரும்பாலும் ஏபியாக இருந்துச்சுன்னா, இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியாக இருந்துச்சுனாக்க, ஏபி மெத்தடில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏபியாக இருந்துச்சுன்னா இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சேலரி இன்க்ரிமெண்ட், அதாவது ப்ளஸ் இன்க்ரிமெண்ட்டு அதே மாதிரி அமௌண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அமௌண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஏபியாக தான் இருக்கும். அதுவே அதே மாதிரி டேபிள்ஸ் மெத்தடில் வந்துச்சுன்னா, டேபிள்ஸ் மெத்தடில் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஏபி தான். அதுவே ஜிபியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சேலரி இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஜிபின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரூட் வேல்யூலாம் வருது இல்லையா, அந்த ரூட் வேல்யூ வரும்போது அது ஒரு வேரியபிள் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் அதில் ரொம்ப தவறு பண்ணுறீங்க, மிஸ்டேக் ஆகுது. நெக்ஸ்ட் நான் இதிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம், ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.